இரண்டாவது, இங்க இருக்கிறவங்க தயவு செஞ்சு நான் கேட்கிற கேள்வி கை தூக்கணும். இதுவரை சரித்திரத்துல தலைமுறையில எங்க குடும்பத்துக்குள்ள அரசு வேலை எட்டியே பார்க்கல. கை தூக்குங்க பார்க்கலாம். ஆனா இதுவரைக்கும் எங்க குடும்பத்துல யாருமே அரசு வேலைக்கே போலனா, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு வேலைகள்ல ஒரு பகுதி இதுவரை எந்த குடும்பத்தில் அரசு வேலை இல்லையோ அந்த குடும்பத்தில் படித்த பட்டதாரி குழந்தைகளுக்கு அந்த வேலை போகும். இதை எல்லா இடத்திலும் சொல்ல ஆரம்பித்திருக்கின்றோம். காரணம், உங்களுடைய பையனோ பொண்ணோ ராஜா ராணி மாதிரி அரசு வேலையில் உட்கார்ந்தா தான் அரசாங்கம் உங்களுக்காக வேலை செய்து நீங்க நம்புவீங்க. உங்களுடைய பையனும் படிச்சிருக்கான், உங்களுடைய பொண்ணும் படிச்சிருக்கு. ஆனா சில குடும்பத்தில் 3 தலைமுறை 4 தலைமுறையாக அரசு வேலையில் இருக்கிறாங்க. உங்க குடும்பத்தில் படித்திருந்தா ஒரு பகுதி அரசு வேலை உங்களுக்காக ரிசர்வேஷன் செய்து வைத்திருப்போம். உங்கள் குழந்தைகள் மட்டும்தான் அந்த வேலைக்கு வரணும். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டாவது உறுதிமொழி. அம்மா, நம்ம டாஸ்மார்க்க மூட போறோம், வந்தோடனே முதல் கையெழுத்துல டாஸ்மார்க் எடுத்துருவோம், அதை நாங்க சொல்ல போறது இல்லைங்க. அம்மா, ஆட்சிக்கு வந்தவுடன் பாரதிய ஜனதா கட்சி முதல் ஆண்டுல 33% டாஸ்மார்க்கை எடுத்துருவோம். இரண்டாவது ஆண்டுல அடுத்த 33%, மூன்றாவது ஆண்டு முடியும் பொழுது 100% டாஸ்மார்க் தமிழகத்தில் காணாம போயிடும். ஆனால் முதல் நாள் கள்ளுக்கடையை திறக்க போகின்றோம். ஏன்னா யாரையும் போய் நீங்க குடிக்காதீங்கன்னு வாயை போய் பொத்த முடியாதுங்க. ஜனநாயகம் இது, ஜனநாயகம் இது. இது ஒரு சர்வதிகார நாடு இல்லைங்க. வாயை பொத்தி யாரும் குடிக்காதீங்க நம்ம சொல்றதுக்கு அனுமதி இல்லை. நாம சொல்றது டிஆர் பாலுனுடைய ரசாயன சாராயத்தை குடிக்காதீங்கன்னு நாங்க சொல்றோம். ஜெகத் ரட்சகன் அவருடைய சாராய ஆலையிலே தயார் செய்யப்பட்ட ரசாயன சாராயத்தை டாஸ்மாக்ல வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்றோம். டாஸ்மார்க் வேண்டாம். 2 நாளைக்கு முன்னாடி மா சுப்பிரமணியன் பஞ்சு முட்டாயை தமிழ்நாட்டில் தடை பண்ணார். பஞ்சு முட்டாய் எதுக்கியா பஞ்சு முட்டாயை தடை பண்றீங்கன்னா, பஞ்சு முட்டாய் சாப்பிட்டா கேன்சர் வரும், புற்றுநோய் வரனார். சரிண்ணே, நல்லதுதான். உங்களுடைய ஆய்வுல பஞ்சு முட்டாய் சாப்பிட்டா புற்றுநோய் வரும்னா தடை பண்ணுங்க, நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம். அப்ப டாஸ்மார்க்ல போய் குடிச்சாதானே டானிக்கா? அதை ஏன் தடை பண்ணாம தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது? பஞ்சு முட்டாய் காரங்களுக்கு ஒரு நியாயம், டாஸ்மார்க்ல வரக்கூடிய சரக்குக்கு ஒரு நியாயம். இதாங்க நம்ம தமிழக அரசு இப்படித்தான் இருக்கு. 3 ஆண்டுகளிலே தமிழகத்தினுடைய மொத்த டாஸ்மார்க்கையும் இழுத்து மூடி பூட்டி விட்டு அங்கே வேலை செய்பவர்கள் இன்னொரு இடத்துக்கு வேலை செய்ய போவாங்க. கள்ளுக்கடைகள்லாம் திறக்கப்பட்டு யாரெல்லாம் பனைமரம் வச்சிருக்கிறீங்களோ, அம்மா நீங்க 10 பனைமரம் வச்சிருக்கிறீங்கன்னா, தென்னைமரம் 10 வச்சிருக்கிறீங்கன்னா ஒரு குழந்தைக்கு சமம். அந்த 10 பனைமரமும் 10 தென்னைமரமும் உங்க வாழ்க்கையை பார்த்து எங்கேயும் போய் நீங்க ஆட்டி கை கட்டி நிக்க வேண்டும். அதிலே 168 பொருட்கள், ஒரு தென்னை மரத்திலிருந்து 168 பொருள் எடுக்கலாம். அதை எல்லாம் ஒரு கிராமத்திலும் குழுக்களை அமைத்து பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செய்ய போறோம். முதல் நாள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது இந்து அறநிலைத்துறை இருக்காது. சகோதர சகோதரி, கிராம கோவில்களாக இருக்கட்டும், பெரும் கோவில்களாக இருக்கட்டும், மக்களுடைய கைக்கு திரும்ப கொடுக்கப்படும். அவங்கள வேலையில், அரசுக்கு வேலையில். இஸ்லாமிய சகோதரர்கள் உங்க மாஸ்க நல்லா நீங்களே நடத்துங்க. கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் உங்க சர்ச்சை தேவாலயத்தை நீங்களே நடத்துங்க. இந்து சகோதர சகோதரிகள் நம்முடைய கோவில்களை நீங்களே நடத்துங்கள் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலையாக இருக்கும். சகோதர சகோதரிகள், இது எல்லாம் நம்ம எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது பாரதிய ஜனதா கட்சி இதற்காக வர வேண்டும். தமிழகத்திலே புதிய ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுக்க வேண்டும்.